ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசர் லைவ் ட்ராக்கிங் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே யூசர் லைவ் ட்ராக்கிங் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த யூசர் லைவ் ட்ராக்கிங் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்குங்களே, ஃபீல்டு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவுட் சைடில் போகிறவங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த மெனு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அவங்க மூவ் பண்ண அதுக்காக நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம பில்போர்டு ஆப் இருக்குங்க இல்லையா, ஆப் மீன்ஸ் நம்ம செப்பரேட்டாக சிஆர்எம் பர்பஸ்க்காக ஒரு ஆப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ அதில் லொக்கேஷனுக்கான எல்லா பர்மிஷன்ஸுமே எனேபிள் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. ஜஸ்ட் அவங்க எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஸோ அவங்க யூஸிங் இந்த அவங்க மொபைல் ஆப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவங்களோட லைவ் ட்ராக்கிங் எல்லாமே நம்ம இந்த பேஜில் மானிட்டர் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட என்ன யூஸர் மானிட்டர் பண்ணுறீங்களோ அவங்கள ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எங்கெல்லாம் மூவ் ஆகிறாங்களோ உங்களுக்கு டாட் டாட் ப்ளாட்ஸாக உங்களுக்கு விசிபிளாக காணிக்கும். பிஃபோர் தட் இங்கே அப்படி ஆகலை அப்படின்னா, இங்கே வந்துட்டு செட்டிங்ஸில் கம்பெனி செட்டிங்ஸில் வந்துட்டு எங்கே வரணும் அப்படின்னா, செட்டிங்ஸில் கம்பெனி செட்டிங்ஸில் மேனேஜ் யூசர்னுங்க இருக்கும். அங்கே வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ட்ராக் லொக்கேஷன் சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு எந்த யூசர் ட்ராக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லொக்கேஷன் ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த யூசரோட லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு டாட் டாட் ப்ளாட்ஸாக அவங்க மூவ் ஆக டாட் டாட் ப்ளாட்ஸில் உங்களுக்கு காணிக்கும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே டேட்டாஸ் எதுவும் இல்லாதனால உங்களுக்கு இங்கே ஒரு ரிப்போர்ட் மாதிரி காணிக்கல. இல்லாட்டி நம்ம எந்த யூசர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த யூசர்ஸோட லாஸ்ட் ஃபியூ ஹிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு இங்கே டேபிளாக உங்களுக்கு கீழே காணிச்சிருக்கும். பிலோ இந்த மேப்பு கீழே உங்களுக்கு காணிக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த யூசர் லைவ் ட்ராக்கிங் ஆப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா.